ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க இல்லையா? ஆமா, அப்படித்தான் நம்ம ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கீங்க. சரி, இதுக்கு முன்னாடி உள்ள வகுப்புல நம்ம என்ன பார்த்தோம்? நம்முடைய பள்ளிக்கூடமும் சுற்றுப்புறங்களிலும் இருக்கக்கூடிய அசுத்தங்கள், அதை பத்தி பார்த்தோம். அந்த அசுத்தங்களால் பெருகக்கூடிய நோய்கள், அதாவது அந்த அசுத்தங்களில் பெருகக்கூடிய உயிரினங்கள் எந்தெந்த நோய்களை பரப்புது அப்படிங்கிறத பார்த்தோம். அதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நாம பார்த்தோம் இல்லையா? அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த நோய்கள் பரவாமல் இருக்கவும், உயிரினங்கள், நோய்களை பரப்பக்கூடிய உயிரினங்கள் பெருகாமல் இருக்கவும் நாம என்ன செய்யணும்னு பார்த்தோம். இப்போ ஒரு சின்ன விடுகதை சொல்ல போறேன். எல்லாரும் கேட்டிருக்கலாம், இல்லைன்னா மறந்துருக்கலாம். சொல்லட்டுமா? ஓகே. எங்கள் வீட்டு டாக்டர் காசு கொடுக்காமல் ஊசி போடுவார். எங்கள் வீட்டு டாக்டர் காசு கொடுக்காமல் ஊசி போடுவார். அவரு யாரு? யாருப்பா? கொசு. வெரி குட், கொசு இல்லையா? இப்ப எங்கள் வீட்டு டாக்டர் காசு கொடுக்காமல் ஊசி போடுவார் அப்படிங்கிற விடுகதைக்கு கொசு அப்படின்னு கரெக்டா கணேசன் பதில் சொல்லியிருக்கான். இனி ட்ரை டே அப்படின்னு ஒண்ணு இருக்குது. ட்ரை டே என்ன? ட்ரை டேனா உலர் தினம். ட்ரை டேனா என்ன? உலர் தினம். என்ன நம்ம உலர் தினம் அப்படின்னு பார்த்தா, நாங்கெல்லாம் உங்களை மாதிரி சின்ன வயசுல குட்டிகளா இருக்கும்போது, பள்ளிக்கூடம் போகும்போது, அந்த காலகட்டத்தில் நாங்க குட்டி பையனா 3ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ்லாம் படிக்கும்போது சேவன வாரம் அப்படின்னு ஒன்று கொண்டாடுவாங்கப்பா. 7 நாள் இருக்கும் ஒரு வாரத்தில். அந்த 7 நாட்கள் நாம பள்ளிக்கூடங்கள், சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய இடங்கள், நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகள், ஊர்கள் எல்லாம் நாம சுத்தம் பண்ணி வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் அது என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா சேவனா தினம் அப்படின்னு ஆச்சு. சேவனா தினம்னா ஒரே ஒரு நாள், வாரத்துல ஒரு நாள் மட்டும் அதை நாம கொண்டாடணும். அதைத்தான் இன்னைக்கு என்ன பண்றாங்க? ட்ரை டே, உலர் தினம் அப்படிங்கிற பேர்ல கொண்டாடுறாங்க. வாரத்துல ஒரு நாள். என்ன ட்ரை டே அப்படின்னு பார்த்தா, தேங்கி நிற்கக்கூடிய தண்ணியில தான் கொசு என்ன பண்ணும்? முட்டை போடும் இல்லையா? இந்த தேங்கி நிற்கக்கூடிய தண்ணியில கொசு முட்டை போட்டு பெருகும். அப்படி பெருகக்கூடிய கொசுவினுடைய குட்டிகள் எல்லாமே நமக்கு நோய்களை பரப்பும். அந்த குட்டிகள், கொசுவினுடைய முட்டை முழு வளர்ச்சி அடைவதற்கு 8 நாள் வேணும் நமக்கு. 8 நாள் ஆனாதான் இந்த கொசுவினுடைய முட்டைகள் முழு வளர்ச்சி அடையும். அதுக்கு முன்னாடி என்ன கூத்தாடி புழுவா நம்ம தண்ணியில நெளிஞ்சிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அது முழு வளர்ச்சி அடைஞ்சு கொசுவாக மாறி நம்மளை கடிக்கும். புரிஞ்சுதா? அப்போ இந்த தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய அல்லது தேங்கி நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய டயர்கள், குப்பி, பாட்டிலோட மூடிகள், பின்ன சின்ன சின்ன குழிகள், இப்படி எல்லாமே விளையாட்டு பொருட்கள், குழந்தைகள் விளையாடுறாங்க இல்லையா, அதனுடைய உடைந்த விளையாட்டு சாதனங்கள், இதுல எல்லாமே மழை பெய்தா தண்ணி தேங்கி நிற்கும். இது மழைக்காலத்துல தான் நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த ட்ரை டே அப்படிங்கிறது. இப்போ மழைக்காலம் எல்லாம் வரப்போகுது. அப்போ அந்த தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர்ல கொசு முட்டை போடும். போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றோம்?
ஒரு 2 நாள் முடிச்சோ இல்லை ஒரு வாரம் முடிச்சோ அந்த தண்ணியை நாம் கீழே சரிச்சு விட்டுறோம். அப்போ என்ன ஆகும்? கொசு முட்டை போட்டிருந்தா அதில் இருக்கக்கூடிய முட்டைகள் எல்லாம் கீழே விழுந்து அழிஞ்சு போயிடும். கொசு வளராமல் நாம் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம சுற்றுப்புறம், வீடு, பள்ளிக்கூடம், நம்ம வகுப்பறை இதை எல்லாமே நாம் சுத்தமாக வச்சுக்கணும். இதைத்தான் நம்ம உலர் தினம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கொசுக்கள் வளரக்கூடிய சூழ்நிலைகளை இல்லாமல் ஆக்க வேண்டும். அந்த கொசுக்கள் வளரக்கூடிய சூழ்நிலைகளை நாம் இந்த உலர் தினம் கொண்டாடுவதன் மூலமாக நாம தடை செய்யலாம். புரிஞ்சது இல்லையா? இனி இந்த நோய்களை பரப்புது இல்லையாப்பா கொசு, அதை பற்றி சில பழமொழிகள் இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? தாத்தா பாட்டிகிட்ட கேட்டா சொல்லுவாங்களா? இல்ல அவங்க சொல்றதை கேட்டிருக்கியா? நீங்க உங்க புத்தகத்திலேயே கொடுத்துருக்காங்க ஒரு 2-3 பழமொழிகள். 1000 நோய்களுக்கு அரை கொசு. 1000 நோய்களுக்கு அரை கொசு. ஒரு சின்ன கொசு இருந்தாலே மனிதனுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் 1000 நோய்களை பரப்புமாமா. சுத்தமில்லாத ஊரில் கொசுவே அரசன். சுத்தமில்லாத ஊரில் கொசுவே அரசன். சுத்தமே இல்லாத ஊர்ல கொசுதான் ராஜாவா இருக்குமா, கொசுதான் ஆட்சி செய்யுமா. எப்படி? எல்லாரையும் நோய் வந்து படுக்க போட்டுரும் இல்லையா? பின்ன நம்ம எல்லாம் என்ன ஆயிடுவோம்? ஒன்றும் முடியாம ஆயிடுவோம். அதனாலதான் சுத்தமில்லாத ஊரில் கொசுவே அரசன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, கொசு கடித்தால் மருத்துவனும் வீழ்வான். கொசு கடித்தால் மருத்துவனும் வீழ்வான். கொசு இருக்குது, அந்த கொசு கடிச்சதுன்னு வச்சுக்கோ, சுத்தமில்லாத ஊர்ல இருக்கக்கூடிய டாக்டரே இருக்காருன்னு வை, அந்த அசுத்தமான ஊர்ல டாக்டரும் சுத்தம் இல்லாம ஆயிடுவாங்க. நான் டாக்டர், என்ன கொசு கடிச்சா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல, மருத்துவனும் வீழ்வான். அதான் புரிஞ்சுதா? இப்ப நீ என்ன பண்றன்னா, உங்க தாத்தா கிட்ட இல்லாட்டி அப்பா அம்மா யாருக்கிட்டையாவது கேட்டு கொஞ்சம் பழமொழிகளை, கொசுவை பற்றிய பழமொழிகளை நீயே சேகரித்து வைக்கணும். உன்னுடைய நோட்டு புத்தகத்தில் நீயே எழுதி இருக்கணும். புரிஞ்சுதா? ஒரு நிமிஷம் இருப்பா. ரொம்ப தாகம், அதான் சார் தண்ணி குடித்தேன். உங்களுக்கு தாகம் எடுத்தா தண்ணி குடிப்பீங்க இல்லையா? குடிக்க மாட்டீங்களா? அவன் பாரு குடிக்க மாட்டேன்னு சொல்றான். ஆமா, எல்லாருமே தாகம் எடுத்தா தண்ணி குடிப்பாங்க. சம்பவம் நம்ம தண்ணி குடிக்கிறோம். ஆனா நாம குடிக்கக்கூடிய தண்ணீர் சுத்தமானதா அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர் எப்படி இருக்கணும்? சுத்தமான தண்ணீராக இருக்கணும். இப்ப சார் குடிச்சேன் இல்லையா, சுத்தமா தண்ணி இல்லைன்னா சார் குடிப்பனா? குடிக்க மாட்டேன் இல்லையா? அப்பதான் குடிக்கக்கூடிய தண்ணீர் சுத்தமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா ஓரளவுக்காவது சுத்தமில்லாத தண்ணீரா இருந்தா நம்ம என்ன பண்ணோம்? கொதிக்க வச்சு ஆற வைக்கணும். நல்லா தண்ணியை கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு ஆற வச்சு அதை நாம வடிச்செடுத்து குடிக்கலாம். அப்ப கொதித்த ஆறிய தண்ணீரைத்தான் நாம குடிக்க வேண்டும். அப்படி கொதிச்ச ஆறிய தண்ணீரோ அல்லது சுத்தமான தண்ணீரோ இல்லைன்னா இந்த தண்ணீர் மூலமும் நோய்கள் பரவும்பா நமக்கு. ஆமா, இந்த தண்ணீர் மூலமும் நமக்கு நோய்கள் பரவும். பல வகையான நோய்கள் தண்ணீர் மூலமும் நமக்கு பரவுகின்றன. இந்த தண்ணீர் மூலம் பரவக்கூடிய சில நோய்கள் எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, வயிற்றுக்கடுப்பு, வயிற்றிலிருந்து போயிட்டே இருக்கும். ரெண்டாவது மஞ்சள் காமாலை. மஞ்சள் காமாலை வந்ததுன்னா நம்மளுடைய லிவர் பாதிக்கும், கல்லீரல் பாதிக்கப்படும், நுரையீரல் கல்லீரல் எல்லாமே பாதிச்சிடும். புரிஞ்சுதா?
அடுத்தது காலரா. இது அதுதான், வாந்தி பேதி, வாந்தி எடுக்கும், வைத்தாலையும் போகும். பின்ன டைஃபாய்டு. டைஃபாய்டுனா என்ன தெரியுமா? சாயங்காலம் வரைக்கும், அதாவது மத்தியானம் 3 மணிக்கு வரைக்கும் நல்லா இருக்கும். 3 மணிக்கு மேல பயங்கரமா குளிரும் காய்ச்சலும் வரும். அப்படி அந்த மாலை நேரங்களில் காய்ச்சல் வந்து விழுக வச்சிடும். சில நேரம் இந்த வாந்தி பேதி, காலராவும், டைஃபாய்டும், மஞ்சள் காமாலையும், வயிற்றுப்போக்கும் உயிரை கூட பறித்து விடக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது. அதனால நாம சுத்தமான தண்ணீரைத்தான் குடிக்க வேண்டும். இப்போ மினிக்குட்டி 3ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கா. யாருப்பா? மினிக்குட்டி. ஒரு நாள் வந்து மினிக்குட்டி ஸ்கூலுக்கு போறா. ஸ்கூலுக்கு போறபோது அவங்க பள்ளிக்கூடத்துல, அவங்க ஸ்கூல்ல சுகாதாரத்துறையினர், ஆரோக்கியத்துறையினர், சுகாதாரத்துறையினர் வந்து ஒரு விழிப்புணர்வு கிளாஸ் எடுக்கிறாங்க, வகுப்பு எடுக்கிறாங்க. என்னென்ன விழிப்புணர்வு வகுப்பு எடுக்கிறாங்க தெரியுமா? மழைக்காலம் எல்லாம் வருது, நீங்க என்ன பண்ணணும்? உங்களுடைய சுற்றுப்புறத்தை, வீட்டை, வகுப்பறையை, பள்ளிக்கூடங்களை சுத்தமாக வைக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் கொதித்து ஆறிய தண்ணீரை குடிக்க வேண்டும், அல்லது சுத்தமான தண்ணீரை நீங்கள் குடிக்க வேண்டும் அப்படின்னு கிளாஸ் எடுக்கிறாங்க. மினிக்குட்டி அந்த கிளாஸ்ல உட்காந்தாலும் சுத்தம் முத்தும் பார்க்குறா. பார்த்தா அவ ஃப்ரெண்டு நந்திதாவை காணோம். அவளுடைய ஃப்ரெண்டு, ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்டு நந்திதா வரல அன்னைக்கு. அன்னைக்கு மினிக்குட்டிக்கு பிறந்த நாள் வேற. ஐயோ, நந்திதாவுக்கு இன்னைக்கு நமக்கு மிட்டாயை கொடுக்க முடியல, ஏனோ நந்திதா பள்ளிக்கூடமும் வரலையே அப்படின்னு சங்கடப்பட்டுட்டு இருந்தான். பள்ளிக்கூடம்லாம் விட்டாச்சு, நேராக மினிக்குட்டி வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போயிட்டு கை காலெல்லாம் கழுவி வீட்டுக்குள்ள போய் புத்தக பையெல்லாம் வச்சாச்சு. வச்சுட்டு என்ன சொல்றா அம்மா கிட்ட, அம்மா நான் போய் நந்திதாவை பார்த்துட்டு வரேன், இன்னைக்கு நந்திதா ஸ்கூலுக்கு வரல, அவங்களுக்கு இன்னைக்கு எங்க பள்ளிக்கூடத்துல நடந்த விழிப்புணர்வு, சுத்தத்தை பற்றி விழிப்புணர்வு வகுப்பினுடைய நோட்டீஸும் கொடுக்கணும், நான் அதையும் கொடுத்து என்னுடைய பிறந்த நாளுக்கான மிட்டாயும் கொடுத்துட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்றா. அவங்க அம்மா சரிப்பா போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப நந்திதா வீட்டுக்கு மினிக்குட்டி நேரா போறா. பார்க்க போனா அவ போற வழி எல்லாமே பைப்பு, குடி தண்ணீர் பிடிக்கக்கூடிய பைப்புக்கு பக்கம் எல்லாமே ரொம்ப அசுத்தமா இருக்குது. ரொம்ப அசுத்தமா, சுத்தம் இல்லாம கிடக்குது. எல்லா சுத்தமும் இருக்குதாங்க. அப்போ மினிக்குட்டி போற வழிய அவ படம் பிடிச்சிருந்தா. அவ கையோட கொண்டு போன மொபைல் போன்ல படம் எடுத்திருந்தா. அந்த படத்தை பண்ணியே பாரு, நந்திதா வீட்டுக்கு போற வழியும் சுற்றுப்புறம் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த படத்துல பார்த்து நீ புரிஞ்சுக்கலாம். பாரு.
பார்த்துட்டியா? சரி, அப்படியே நடந்து போய் நந்திதா வீட்டுக்கு போய் சேர்ந்தான். சேர்ந்த உடனே வாசல்ல நின்றுட்டு நந்திதாவை கூப்பிடுறான். நந்திதா, நந்திதா அப்படின்னு கூப்பிடுறான். கூப்பிட்டோன்னா நந்திதா வந்து கதவை திறந்தா. ரொம்ப சோர்வா இருந்தா நந்திதா. ஆமா, நீ ஏன் இன்னைக்கு பள்ளிக்கூடம் வரல அப்படின்னு நந்திதாவை பார்த்து மினிக்குட்டி கேட்டான். இப்ப நந்திதா சொன்னா, மினி, எனக்கு இன்னைக்கு ரொம்ப வயிற்று கடுப்பா இருந்துச்சு, அதே மாதிரி எனக்கு ரொம்ப சோர்வாகவும் இருந்தது, காய்ச்சலாகவும் இருந்தது, அதனாலதான் நான் பள்ளிக்கூடத்துக்கு வரல அப்படின்னு சொல்லலாம். இப்போ உனக்கு எப்படி இருக்கு, பரவாயில்லையா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, காய்ச்சலும் எனக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றான். அப்ப மினிக்குட்டி சொன்னா, நந்திதா, நான் உங்க வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருந்தேன். நடந்து வந்துட்டு இருக்கும்போது வர்ற வழியில எல்லாம் பார்த்தா நிறைய குப்பை கூளங்கள், மாமிச கழிவுகள், அசுத்தங்கள் இப்படி நிறைய சுற்றுப்புறங்களில் கிடக்குது. அது மட்டும் இல்ல, நீங்க குடிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய தண்ணீர், குடிப்பதற்காக பயன்படுத்தும் தண்ணீரை எடுக்கக்கூடிய குழாய் அடியில, பைப் அடியில பார்த்தா கழிவு நீர் தேங்கி நிற்குது. அதுக்கு பக்கத்துல தான் டிச்சு போயிட்டு இருக்குது. சுற்றுப்புறம் மொத்தமா கழிவுகள் தேங்கி நிற்குது. அதுல இருந்து தானே நீங்க தண்ணி எடுக்கிறீங்க. அதனால அந்த தண்ணியை குடிச்சதுனால தான் உனக்கு இந்த நோய் வந்தது. அதனால நீ கொதித்து ஆறிய தண்ணீரை குடிக்கணும், மட்டுமில்லை நம்ம சுற்றுப்புறத்தை எல்லாமே சுத்தமா வைக்கணும் அப்படின்னு சொல்றா. அப்போ மட்டுமில்லாம நமக்கு சுத்தமா இல்லாமல் இருக்கிறதுனால மட்டும் நோய் வர்றதில்லை. சுத்தமில்லாத இடத்திலிருந்து எடுக்கக்கூடிய தண்ணீரையும் தண்ணீர் மூலமாகவும் நமக்கு நோய்கள் பரவுவதற்கு வாய்ப்பு இருக்குது நந்திதா. அதனால நாம ரொம்ப விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றான். அப்போ தண்ணீர் மூலமாக பரவக்கூடிய நோய்கள், நாம் குடிக்கக்கூடிய தண்ணீரினுடைய மூலமாக பரவக்கூடிய நோய்கள் இதெல்லாம், ஒன்று வயிற்றுக்கடுப்பு, இரண்டாவது மஞ்சள் காமாலை, மூன்றாவது காலரா, நான்காவது டைபாய்டு. அப்போ இந்த 4 நோய்கள் தண்ணீரின் மூலமாக பரவுகிறது. 4 நோய்கள் தண்ணீரின் மூலமாக பரவுகிறது. இனி இத நாம எப்படி கட்டுப்படுத்தணும்னு பார்த்தா, புத்தகத்தினுடைய 52வது பக்கத்தில் தண்ணீரின் மூலமாக பரவக்கூடிய நோய்களை நாம் எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கறத உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, முதல் கருத்து, குடிப்பதற்கு சுத்தமானதோ அல்லது கொதித்து ஆறிய தண்ணீரையோ குடிக்க வேண்டும். குடிப்பதற்கு சுத்தமான தண்ணீரையோ கொதித்து ஆறிய தண்ணீரையோ பயன்படுத்த வேண்டும். குடிநீர் எடுக்கக்கூடிய இடங்களில் மாசடைந்த நீர் தேங்கி நிற்க அனுமதிக்க கூடாது. குடிநீர் எடுக்கக்கூடிய பகுதியில்
மாசடைந்த நீர் தேங்கி நிற்க அனுமதிக்க கூடாது. திறந்து வைத்திருக்கக்கூடிய பானங்களை குடிக்க கூடாது. திறந்து வைத்திருக்கக்கூடிய பானங்களை குடிக்க கூடாது. நாம் தண்ணீர் குடிக்கிறதுக்கு முன்னாடி குடிநீர் தேக்கங்கள் சுத்தமானதாக இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் தண்ணீர் குடிப்பதற்கு முன்னால் நாம் குடிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் எடுக்கக்கூடிய குடிநீர் தேக்கங்கள் சுத்தமானதாக இருக்கிறதா என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது உங்க புத்தகத்தில் இருக்கக்கூடிய சில அறிவுரைகள். நீ என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த மினிக்குட்டி போய் வந்தா இல்லையா, நந்திதா வீட்டுக்கு போயிட்டு வந்தா இல்லையா, போயிட்டு வந்தபோது அவள் அந்த சுற்றுப்புறத்தில் கண்ட காட்சிகள் எல்லாமே அவளுடைய மைண்ட்லயே இருக்குது, அவளுடைய மனதுக்குள்ள இருக்குது. இவ்வளோ சுத்தமாவா இருக்குது இந்த சுற்றுப்புறங்கள், நந்திதா வீட்டுக்கு போற வழியெல்லாம் ரொம்ப மோசமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அவ ஒரு சின்ன கவிதை எழுதினான். சின்ன கவிதை எழுதினான். என்ன தெரியுமா? ஆங்காங்கே கிடக்கும் குப்பையடா ஊரை அசுத்தமாக ஆக்குதடா. ஆங்காங்கே கிடக்கும் குப்பையடா ஊரை அசுத்தமாக ஆக்குதடா. நிறைந்து வழியும் பானை போல கவிந்து வழியுது குப்பை தொட்டி. நிறைந்து வழியும் பானை போல கவிந்து வழியுது குப்பை தொட்டி. வருபவர் போபவர் வீசி எறியும் குப்பையினாலே, வருபவர் போபவர் வீசி எறியும் குப்பையினாலே வீதி எங்கும் நாற்றமடா. தேங்கி நிற்கும் கழிவு நீர் கால்களை நனைத்திட கெட்ட வாடை மூக்கை துளைக்குதடா. கீதம் பாடியே கொசுக்களும் நாதம் இசைக்கும் ஈக்களும், கீதம் பாடும் கொசுக்களும் நாதம் இசைக்கும் ஈக்களும் நாடி வருகுது நம்மையடா. நாடி வருகுது நம்மையடா. தொற்று நோய்களும் தொற்று முன்னே தூய்மை பணிதனை துவங்கலாமே. தொற்று நோய்களும் தொற்று முன்னே தூய்மை பணிகளை துவங்கலாமே அப்படின்னு ஒரு கவிதை மினிக்குட்டி எழுதுறா. கவிதை நல்லா இருந்துச்சா அவ எழுதுனது? நல்லா இருந்துச்சா? சரி. இப்ப நீ என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இதே மாதிரி உனக்கு தெரிகிற மாதிரி ஒரு கவிதை நீ எழுதணும். நம்ம சுற்றுப்புற அசுத்தத்தை பற்றியும் அதை எப்படி சுத்தம் பண்ணலாம்ங்கிறத பற்றியும் நீ ஒரு கவிதை உனக்கு தெரிஞ்ச மாதிரி உன்னுடைய சூழ்நிலையில் நோட்டு புத்தகத்தில் எழுதி நீயும் உன்னுடைய டீச்சருக்கு நீங்க அனுப்பி கொடுக்கணும். புரிஞ்சுதா? இனி வழக்கம் போல நம்ம ஒரு சின்ன விஷயம் கூட உங்களுக்கு சொல்லலாம். என்ன தெரியுமா? கொசுக்களில் நிறைய வகையான கொசுக்கள் இருக்குது. அதாவது நம்ம இந்தியாவில் மட்டும், நம்ம நாடான இந்தியாவில் மட்டும் 404க்கும் மேற்பட்ட வகையான கொசுக்கள் உள்ளது. இந்தியாவில் மட்டும் 404 மேற்பட்ட 404க்கும் மேற்பட்ட வகை கொசுக்கள் உள்ளன, கொசு இனங்கள் உள்ளன. இதுல ஒரு பெண் கொசு சராசரி 3 நாளைக்கு ஒரு தடவை முட்டை போடும். ஒரு பெண் கொசு சராசரி 3 நாளைக்கு ஒரு தடவை முட்டை போடுதுப்பா. இப்படி கொசுக்கள் பெருகாமல் இருப்பதற்கு நாம உலர் தினம் கொண்டாடுறோம்னு ஏற்கனவே சொன்னோம். இனி ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ. நம்ம கடிக்கிறது இல்லையா, ஆண் கொசு நம்மை கடிக்காது.
பெண் கொசு தான் கடிக்குது. அப்போ இந்தியாவில் 404க்கும் மேற்பட்ட வகை இனங்கள் கொசுக்கள் காணப்படுகின்றன. அந்த 404 வகைக்கு இனத்திற்கும் மேற்பட்ட கொசுக்களில் ஒவ்வொரு பெண் கொசுவும் 3 நாட்களுக்கு ஒரு தடவை முட்டையிடுகின்றன. நிறைய முட்டை போடும். மனிதனை அல்லது மற்ற உயிரினங்களை கடிக்கக்கூடிய கொசு பெண் கொசு. புரிஞ்சுதா? அப்போ நாம இப்படி கொசுக்கள் பெருகாமல் இருப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். புரிஞ்சுதா? பாய் குட்டீஸ்.